நீங்கள் எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு அலுவலகங்கள்லையோ இல்லாட்டா ஏதாச்சும் வீடுகள்லையோ அழகுக்காக வச்சிருக்கிற அந்த ஒற்றை மீன் தொட்டி, அதுக்கு இருக்கிற அந்த மீனோட மனநிலையை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒரு மனிதனை தனிமையாக சுவாசிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் மட்டும் அனுமதி வழங்கி அவனோட முழு சுதந்திரத்தையும் பறிச்சா அப்படி இருக்கும். அது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான தண்டனையாக இருக்கும். இப்படியான ஒரு சிறைச்சாலை, இப்படியான ஒரு தண்டனை இந்த 21ஆம் நூற்றாண்டுலையும் இருக்கு. அதுதான் ரஷ்யாவில் இருக்கிற பிளாக் டால்ஃபின் சிறைச்சாலை. வாங்க பார்க்கலாம். இது தி டார்க் லெஜர். நான் ஏற்கனவே சொன்ன போல இது ரஷ்யாவில் இருக்கிற தி பிளாக் டால்ஃபின் பிரிசன் என்று அழைக்கப்படுற உலகின் மிக மிக கொடூரமான, அதை விட இது ஒரு உலகிலேயே மிகவும் பாதுகாப்பான சிறைச்சாலைகள் உண்டு. இது இருக்கிறது கஜகஸ்தான் எல்லைக்கு மிக அருகில் இருக்கிற ஒரேஞ்ச்பர்க் என்ற பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த சிறைச்சாலை எதுக்காக இந்த பேருண்டா, இந்த சிறைச்சாலையோட நுழைவாயிலில் கைதிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கருப்பு டால்ஃபின் சிலை ஒன்று இருக்கிறதால இந்த சிறைச்சாலைக்கு தி பிளாக் டால்ஃபின் பிரிசன் என்ற பேர் வந்திருக்கு. அதோட இந்த சிறைச்சாலையோட சிறப்பம்சம் என்னவெண்டா, இது உலகத்திலேயே மிக மிக கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கிற ஒரு சிறைச்சாலை. அது என்னென்னன்றது நான் பின்னால் விளக்கமாக சொல்கிறேன். அதை கேட்க ஒரு மாதிரி எனக்கே தலை சுற்றிட்டு இன்றைக்கு ஃபுல்லாக அதை வாசித்ததுலேருந்து ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்குது. நான் வளமையாகவே இந்த டார்க் லெஜரில் நாங்கள் ஒரு கொடூரமான அமானுஷ்யமான பேய்கள் சம்பந்தமான கதை தான் போடுறாங்க. இது ஒரு கரைபடிந்த, அதாவது ஒரு கருப்பு பக்கங்கள்ன்றதால இந்த ஒரு கொடூரமான இந்த சிறைச்சாலையை பற்றியும் போடுவோம்ன்றதால முடிவெடுத்திருக்கும். ஏன்னா இது அந்த பேய் கதைகளை விட இது இன்னும் பயங்கரமாக இருக்கும். இதோட கட்டுப்பாடுகளாக இருக்கட்டும், இதோட பின்புலனாக இருக்கட்டும், எல்லாமே மிக மிக மோசமாக இருக்கும். எப்படின்னா அதுக்காக இந்த சிறையில் இருக்கிறவங்க யாரும் நல்லவங்களா இல்லை அரசியல் கைதிகளான்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. ஒருவேளை அரசியல் கைதிகள் இருக்கலாம், எனக்கு தெரியலை. இங்கே இந்த வரிசை கொலைன்னு சொல்லப்படுற சீரியல் கில்லர்ஸ், மற்றது இந்த இந்த நரமாமிசம் சாப்பிடுவார்களே அவர்கள், அந்த மனிதர்கள் கொண்டு மனித மாமிசத்தை சாப்பிடக்கூடியவர்கள், மற்றது கொஞ்சம் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், அப்படி மிக மிக மோசமான, அதாவது இங்கே இருக்கிற வேல்யூ எப்படி என்றா, அந்த ரேஷியோ வேல்யூ எப்படி என்றா, இங்கே இது வரைக்கும் ஒரு 700 கைதிகள்கிட்ட இருக்காங்க. ஆனால் இவங்க இந்த 700 கைதிகளும் கொலை பண்ண மொத்த தொகை 3500 விட அதிகம். கிட்டத்தட்ட ஒரு கைதி 5 பேரை கொலை பண்ணியிருக்காங்க. அதாவது ரேஷியோவில் ஒருவேளை ஒரு கைதி 10 பேரையும் கொலை பண்ணியிருக்கலாம், ஒருத்தரையும் கொலை பண்ணியிருக்கலாம். அதை என்ன மெதட்டில் எப்படி பண்ணுறதுன்றதை பொறுத்து தான், பண்ணப்பட்டதுன்றதை பொறுத்து தான் அவங்களோட குற்றத்தோட தன்மையும் அந்த பயங்கரமும் இருக்கும். சரி, இந்த சிறைச்சாலையில் என்ன மாதிரியான கட்டுப்பாடுன்னா, சாதாரணமாக கைதிகள் ஒரு கட்டிடத்தில் இருந்து இன்னொரு கட்டிடத்துக்கு மாற்றிக்க, ஏதாச்சும் ஒரு தேவை கருதி அவங்கள இடம் மாற்றிக்க அவர்கள் பெண்ட் ஓவர், அதாவது குனிந்த நிலையில் கைகள் விலங்கிடப்பட்டு கைகள் பின்பக்கமாக கொண்டு போகப்பட்டு கிட்டத்தட்ட 90 வாய் குனிந்த நிலையில் 2 காவலர்களுக்கு நடுவில் அவர்களை அழைத்து கொண்டு போவார்கள். இதே இந்த கைதி மாற்றப்படுற முறை அமெரிக்காவிலேயும் ஒரு சில சிறைச்சாலையில் இருக்குது. ஆனால் இங்கே இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டா, இங்கே ஒரு நேரத்தில் ஒரு கைதியை மட்டும்தான் கொண்டு போவாங்க. அது தவிர எதுக்காக இப்படி கொண்டு போகிறாங்கன்னா, ஒன்று இவர்கள் இந்த ஜெயிலோட வரைபடத்தை பார்க்கக்கூடாது, எப்படி இந்த ஜெயில் கட்டப்பட்டிருக்கு என்ன இதுன்றதை பார்க்கக்கூடாது, அங்கே இருக்கிற சிசிடிவியோ பாதுகாப்பு அம்சங்கள் அப்படின்றத பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி இவர்களை கொண்டு போகிறாங்க. சிறையின் வரைபடத்தை அவர்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடாதுன்றதுக்காக. அதை போல் இவர்களுக்கு எப்படி இருக்குமெண்டா, இவங்கள்ட்ட ஒவ்வொரு கைதிக்கும் ஒவ்வொரு இமேஜ்க்கும் ஒவ்வொரு அறை, ப்ளஸ் அந்த சிறைச்சாலையோட கைதிகள் மற்றும் காவலர்கள் ரேஷியோ எப்படி இருக்குமெண்டா, ஒரு கைதிக்கு கிட்டத்தட்ட 1.5 காவலாளர்கள், அதாவது ரேஷியோவில். அதை தவிர 24 மணி நேரம் மானிட்டர் இருக்கும். இதை விட கொடுமையாக என்னென்னா, அவங்க சுதந்திரமாக சுவாசிக்கிறது மட்டும்தான் அவங்க பண்ணலாம். ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா செக்கிங் இருக்கும். அது பாருங்கள், யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் எப்படி இருக்க மாட்டேன். 24 மணி நேரம் கண்காணிப்பு அப்படின்னு. இதை விட இன்னும் மோசம், ஒரு கைதி இன்னொரு கைதியை பார்க்கவே போகிறதில்ல, பக்கத்தில் யார் இருக்குன்னு தெரியாது. இவர்கள் கதைப்பதற்கு கூட கட்டுப்பாடு இருக்குது. மிக மிக அரிதான சந்தர்ப்பங்களை மட்டும்தான் கதைக்க வேண்டிய தேவை கதைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வழங்கப்படும். அதுவும் ஏதாச்சும் மருத்துவ தேவைகள் அப்படியான ஒரு சிச்சுவேஷன் தவிர்த்து வேறு எந்த ஒரு தேவைக்கும் கைதி இன்னொரு கைதியோடையோ வேறு யாரோடையுமோ கதைக்க முடியாது.
இதுலேயும் என்னென்னா காவலர்களோட கூட கதைக்கக்கூடாதுன்றதுக்காக காவலரோட கதைப்பதற்கும் மிக மிக கட்டுப்பாடு இருக்குது. அவர் வந்து சிறைச்சாலைக்கு அதாவது வாசலுக்கு பக்கத்தில் நிற்கணும், கையை உயர்த்தி காட்டணும். அப்போ அவங்க கேமராவில் மானிட்டர் பண்ணி போட்டு வந்து என்ன விளக்கம் பண்ணி வைப்பாங்க. அதுவும் வந்து இந்த சாதாரணமாக இந்திய இலங்கை காவல்துறையில் போய் கதைக்கிற மாதிரி கேஷுவலாகவோ ஃப்ரெண்ட்லியாகவும் கதைக்கலாது. ஜஸ்ட் வந்து ஒஃபிஷியல் மீன்ஸ் அதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கதைக்கலாம். அதுவும் சத்தம் போட்டு கதைக்கலாது. காவலர் முதலாவதாக கதைக்கலாம், இவங்க வந்து சத்தம் போட்டு கதைக்கலாது. காவலர்கள் அனுமதி அளிக்கும் மட்டும் கதைக்கலாது அப்படின்னு காவலர்களை மானிட்டர் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அவங்களும் மிக மிக பயிற்சி விட்ட காவலர்கள், அதாவது கார்ட்ஸை தான் அங்கே விட்டுருப்பாங்க. அப்படின்னா இவங்க வந்து சிறந்த மனநிலை இருக்கிற ஆட்களாக இருப்பாங்க. அதாவது மன ரீதியாக அதாவது ஒரு இரக்க குணம்ன்றது வந்து கிட்டத்தட்ட இல்லாத ஆட்களாக இருப்பாங்க. இவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண முடியாத ஆட்களாக இருப்பாங்க. அவங்களோட வந்து காரணம் கொண்டும் ஒரு பர்சனல் பாண்டிங்கோ இல்லை எதுவுமோ அல்லது ஒரு இமோஷனல் பேரியரோ எதுவுமே இருக்காது. அவ்வளோதுக்கு பயிற்சி கொடுத்துருப்பாங்க. அவங்க போய் நிற்பாங்க, கதைப்பாங்க. அவங்களோட தேவையை அறிஞ்சு போட்டு அவ்வளவுதான் அவங்க கதைக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றபடி அவங்க பேசாமல் வாய மூடிக்கொண்டு இருக்க வேண்டியதான். இது தவிர அவங்க வந்து இப்படி 6 மணிக்கு எழும்பி இரவு 10 மணி நினைக்கிறேன் அந்த டைம் வரைக்கும் இவங்க படுக்கவோ இருக்கவோ அதாவது ஓய்வெடுக்கவோ அனுமதி கிடையாது. அவங்க 6 மணிக்கு எழுப்பினதோடையே அந்த இருக்கிற கட்டில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மடிஞ்சு சிவரோடு ஒட்டிடும். அவங்க வந்து காரணம் கொண்டும் இருக்கவோ அதாவது அமர்ந்திருக்கவோ உட்காரவோ ஓய்வெடுக்கவோ முடியாது. அதுக்காக இவங்க வந்து அப்படியே நிற்க போகிறதில்ல. ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு முறைக்கா இவங்களுக்கு செக்கிங் இருக்கும். செக்கிங் மீன்ஸ் தரவான செக்கிங் இருக்கும். அது தவிர இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஓய்வுன்றதே இருக்க போகிறதில்ல. ஒவ்வொரு வேலையாக கொடுப்பாங்க. முதலாவது வந்து செல்ஃப் கிளீனிங், அந்த இடத்தை சுத்தம் செய்கிறது. அதை தவிர்த்து சில நேரங்களில் இவங்களுக்கு ஒவ்வொரு கட்டளைகள் வரும். இந்த சுவரை பார்த்து நில்லுங்கன்னு சொன்னால் அவங்க நிற்கத்தான் வேணும். ஒரு சுவரை பார்த்து யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே விட்டுருவாங்க சுவரை பார்த்து நில்லண்டு. நைக்கின்னு சொன்ன போல் 15 நிமிஷத்துக்கு ஒவ்வொரு காவலர் வந்து அந்த கதவின் ஓட்ட வழியாக, அதுவும் அப்படின்னா கம்பி கூட இருக்காது, ஃபுல்லாக மூடின கான்கிரீட் ஒரு ஸ்டீலால் செய்த இதாக இருக்கும். 3 அடுக்கு பாதுகாப்புக்கு மேலே அது போட்டிருக்கும். கிட்டத்தட்ட அந்த ஜெயிலுக்குள்ளே போகிறவன் அவனோட வாழ்க்கைனால முடிச்சு, அதாவது மரணம் மட்டும்தான் அவனுக்கு அதுலேருந்து வெளியேறதுக்கு ஒரே வழியாக இருக்கும். அதுவும் வந்து தற்கொலை பண்ணிடலாத அளவுக்கு பயங்கர ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கானுங்கள். எப்படின்னா அந்த கைதி வந்து படுக்கிற நேரத்தில் தூங்குற நேரத்தில் கூட பெட்ஷீட்டை வந்து முகத்துக்கு மூடலாது, அல்லது கையை வச்சு கண்ணையோ முகத்தையோ மறைக்கலாது. கையும் முகமும் அவங்களுக்கு விசிபிளாக தெரியணும். அந்த சிறை கூட்டில் இருக்கிற எந்த ஒரு லைட்ஸுமே ஆஃப் பண்ணப்படாது, எல்லாமே ஒன்லான் இருக்கும். இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா இவனுங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கணுமன்றதுக்காக சாப்பாடை வந்து மிக மிக சத்தான சாப்பாடுகள்லாம் கொடுப்பாங்க. சத்தான சாப்பாடுலான்றதுக்காக வெரைட்டியாக லக்ஸரியாக கொடுக்க போகிறதில்ல. அவங்களுக்கு வந்து காலையில் ரொட்டி துண்டு சம்திங் அப்படி ஒன்று கொடுப்பாங்க. மதியத்தில் வந்து சூப்பும் ரொட்டியும், இரவில் வந்து ஏதாச்சும் ஒரு இலவான உணவு. ஆனால் மிக மிக சத்தானதாக இருக்கும். ஆனால் வந்து அவங்க ஒரு மனிதன் உயிர் வாழ எவ்வளவு மிக குறைஞ்ச கலோரி தேவையோ அந்த அளவு கலோரிலாம் அந்த சாப்பாடு கொடுப்பாங்க. அதாவது அவன் ஆரோக்கியமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அவன் வந்து ருசியாகவும் எந்த ஒரு ப்ரிவிலேஜும் எந்த ஒரு சலுகையும் அனுபவிச்சிடக்கூடாதுன்றதுல மிக கடுமையாக இருப்பாங்க. அது என்னது இப்படி செய்கிறானுங்கன்னு சொன்னால், அந்த ஜெயிலில் இருக்கிறவங்களுமே வந்து ஒரு மனித தன்மையை இழந்த மனிதர்கள் என்று இவங்க வந்து அறிக்கையிடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இது மனித உரிமை அமைப்புகளால் பெரிய ஒரு எதிர்ப்புகள் இருந்தும் அவங்க அதை மாதிரி இன்னமும் இப்படியே தான் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே 25 வருடம் இருக்கிற ஒரு மனிதருக்குத்தான் பரோலில் போகிறதுக்கான, அதாவது ஜாமீன்னு சொல்வீங்களே, போகிறதுக்கான வாய்ப்பே இருக்குது. அதுவும் இதுவரைக்கும் எந்த ஒரு சம்பவமும் இப்படி நடந்தது கிடையாது, யாருக்குமே வழங்கப்பட்ட கிடையாது. 30 வருடம் இருந்தவங்களும் இருக்காங்க. இப்போ ஒஃபிஷியலாக இன்னும் இருக்காங்க, இதுக்குள்ளே இருக்காங்கன்றது வந்து டீட்டெயிலும் வந்து அவங்க வெளியிட மாட்டாங்க. விளாடிமிரோ சம்திங் அப்படி ஒரு ஆள் மட்டும் இருந்திருக்கார். அவர் வந்து மிக மிக கொடூரமான ஒரு மனிதர். அவர் வந்து யாரையும் ஒரு ஆளை கொலை பண்ணி அந்த மாமிசத்தை அவரே சமைச்சு சாப்பிட்டு அதே நேரத்தில் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை பகிர்ந்து வச்சிருக்கார். இப்படியான மிகவும் வர்ணிக்க முடியாத கொலைகள், கொடூரமானவர்கள்லாம் அந்த ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. நல்லவங்க கிடையாது. ஆனாலும் இவங்க போட்டுக்க ரூல்ஸை பார்த்தீங்கன்னா அதை ஒரு மாதிரி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ ஒரு ப்ரெஷராக இருக்குமெண்டு. எப்போவுமே வந்து இந்த ப்ரெஷராக மட்டும்தான் இருக்கு. அவனுக்கு அந்த சிந்தனை ஆட்டிலே அவன் நடந்துருவான் அதுக்குள்ள இருக்கிற ஒரு கைதி. ஏன்னா எந்த ஒரு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த மானிட்டர் ப்ளஸ் வந்து என்னட்டு சொல்கிறது, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவனுங்க வந்து உடல் ஆரோக்கியம் மேற்கொள்ளணுன்றதுக்காக ஒரு நாளைக்கு வந்து 90 நிமிடத்தில் இருந்து 1 மணித்தேலத்துலேருந்து 90 நிமிடம் 1.5 மணித்தேலம் இவங்களுக்கு வந்து உடற்பயிற்சி செய்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அதுவும் எப்படின்னா ஒரு மூடப்பட்ட கேஜில் அவனுங்க நடக்கிறதுக்கு அனுமதி, அதுக்கும் வெளியில் கூட்டிகிட்டு போய் அந்த
மூடப்பட்ட கேஜில் அவங்க நடக்க விடுவாங்க. அதுவும் தனித்தனியாக, யாரையுமே சேர்ந்து விடுறவோ கூட்டாக சேர்ந்து விடவோ மாட்டாங்க. என்ன கூட்டாக சேர்ந்து அவங்க தப்பிப்பிக்கிறதுக்கான எண்ணம் வந்துடும்ன்றதை விட தற்கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதால தான் இப்படி தனித்தனியாக விடுறானுங்க. என்ற இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. அதுக்கான கூறான ஆயுதங்களோ இது இவன் வந்து சாப்பிட்ற ஸ்பூன் கூட பிளாஸ்டிக்கால தான் கொடுப்பாங்க. அவ்வளவு மிக மிக கடினமாக மிக மிக கொடூரமான ஒரு சுதந்திரத்தை பறிச்ச இங்கே இருக்கிற சாதாரண ஜெயிலில் கூட தூக்கி போட்டால் கூட வெளியேற நடமாடுற சுதந்திரம் தான் இல்லைன்னா கூட இன்னொருத்தரோட கதைக்கிறதுக்கோ இல்லை டிவி பார்க்குறதுக்கோ இல்லைடா படுத்து ஓய்வெடுக்கிறதுக்கோ இருக்கிறதுக்கோ கூட அட்லீஸ்ட் அனுமதி இருக்குது. அங்கே அது கூட கிடையாது. அவ்வளோ மிக மோசமானது. இது நான் கதை கொண்டுமெண்டா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தான் கதைக்கலாம். இதை நான் இன்னொரு பாட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக இன்னும் கிளியராக இன்னும் ப்ரொஃபஷனலாக நாங்கள் போட போகிறோம். ஸோ ஒரு முன்னோட்டமாக எடுத்து இதை போட்டு பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் பே வீடியோஸ் போட்டு இது நாங்கள் வித்தியாசமான ஒரு கொடுமையான வீடியோ போடுறதால இது வந்து நாங்கள் முன்னோட்டமாக போடுறோம். நீங்கள் என்ன செய்யுங்க, ஏற்கனவே உங்களோட ஜெயிலில் இருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லாட்டா இனிமேல் ஜெயிலுக்கு போகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். இது தி டார்க் லெஜர்.